தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/4/2025 சனிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் மாலை 6:25 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம். இன்றைக்கு நிலவு வழிபாட்டால் நிம்மதி கிடைக்கின்ற நாள். இன்று மலைவலம் வந்தால் மகத்துவம் கிடைக்கும், கிரிவலம் வந்தால் கீர்த்திகள் பெருகும். என்னுடைய தலைமையிலே 287வது மாதமாக செட்டிநாடு பௌர்ணமி கிரிவலம் இன்று நடைபெறுகிறது. தொடர்ந்து நாங்கள் 25 ஆண்டுகளாக செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிரபலமான மலைகளை சுற்றி வருகின்றோம். இதை பார்த்து இப்பொழுது ஆங்காங்கு பல இடங்களிலும் முன்னதாக முதலிலே திருவண்ணாமலையிலே தொடங்கியது இந்த கிரிவலம். இப்பொழுது எல்லா ஊர்களிலும் நல்ல ஆலயங்களை எல்லாம் சுற்றி வருகின்றார்கள். அப்படிப்பட்ட வருகின்ற பொழுது நாம் நமச்சிவாய என்று சொல்ல வேண்டும். நேற்றுதான் முருகப்பெருமானுக்கு விழா, அதாவது பங்குனி உத்திரம். முருகன் புகழ் பாடினோம், புதல்வருடைய புகழை பாடினோம். இன்றைக்கு அவருடைய தந்தை புகழை பாட வேண்டும். நமச்சிவாய நமச்சிவாய நல்ல மந்திரம், நாளும் சொன்னால் நல்ல நேரம் நமக்கு வந்துடும் என்று கூட ஒரு பாடல் உண்டு. அப்படி நமச்சிவாயத்தை உச்சரிக்க வேண்டும். சிவபெருமான் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பதிகம்னு ஒரு பதிகம். பொல்லாத நக்கீரன் புலமைக்கு வாதிட்டு புயலாக நீ மாறினாய், புதுப்பாடல் தருமிக்கும் நீ தந்து பாண்டியனின் பொற்கிழியை கைப்பற்றினாய், கல்லாத மனிதனாய் விறகினை சுமந்துமே கவிபாடி வெற்றி கண்டாய், கன்னியரின் கூந்தலுக்கு இயற்கை மனம் உண்டென்று கற்பனையில் பறைசாற்றினாய். இதெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் வருது. துள்ளி வரும் ரதமேறி தொடர்கின்ற மீனாட்சி துணையான சுந்தரேசா, தொல்லைகளை போக்கியன் இல்லத்தில் பங்கு வந்து இல்லத்தில் பசி நீக்கி தொழுகின்றேன் காக்க வருக அப்படின்னு வருகை பதிகமாக ஒரு பதிகம் இருக்கு. இது போன்ற நல்ல பதிகங்கள், வருகை பதிகம், வேண்டுதல் பதிகங்களை எல்லாம் படித்து இன்றைக்கு நாம் சிவபெருமானை வழிபட்டால் இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் நமக்கு இனிய நாளாக அமையும் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு அற்புதமான நாள், கேட்டது கிடைக்கும் நாள். அது மட்டுமல்ல, 2லே குரு இருப்பதனாலே செல்வ நிலையும் உயரும். அலுவலகத்திலே மரியாதை உங்களுக்கு கூடும். 12ஆம் இடத்திலே இத்தனை கிரகங்கள் இருக்கிறதே, விரயங்கள் அதிகம் வருமோ என்று நினைக்க வேண்டாம். லாபஸ்தானத்திலே சனி லாபத்தை கொடுத்தே விரயத்தை கொடுப்பார். எனவே உங்களுக்கு லாபமும் சிறப்பாக இருக்கும். அதற்கேற்ற விதத்தில் விரயமும் அதற்கு உட்பட்டதாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரே ஒரு சிறு தொல்லை உண்டு. என்ன என்றால், 6ஆம் இடத்திலே கேது, ஆரோக்கிய தொல்லை மட்டும் உண்டு. சிறு சிறு தொல்லைகள் வருகின்ற பொழுதே நீங்கள் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு இருக்கின்றார். எதிர்பாராத விதத்தில் உதவிகள் கிடைத்து இதயம் மகிழ்கின்ற நாள். இல்லை என்று சொல்பவர்களுக்கு கொடுத்து உதவும் உங்களுக்கு இன்று நல்ல உதவிக்கரம் நீட்டுவதற்கு பலரும் காத்திருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதனாலே இன்று உங்களுக்கு பொருளாதாரம் மிக திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறுகின்ற நாளாகவே அமைகின்றது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2லே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார். 6க்கு அதிபதி நீச்சம் பெறுவதனாலே உத்தியோகத்திலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் உயரப்போகிறது. உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலதிகாரிகள் அதில் உள்ள நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். உடன் பணிபுரிபவர்களுக்கு இதுவரை வெளிநாட்டு யோகம் வந்ததே, நமக்கு அந்த யோகம் வரவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இன்றைக்கு கேட்டது கிடைக்கும். சலுகைகளும் உண்டு. உங்களுக்கு இந்த நாள் மிக மிக இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் பெற்றிருக்கின்றார். யோகம் செய்யும் கிரகம் நீச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது நீங்கள் எது செய்தாலும் திருப்தியாக செய்ய முடியாது. மனக்லேசங்கள் அதிகரிக்கும், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்திலும் சனி இருப்பதனாலே நீங்கள் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது வழியில் செல்கின்ற பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு சென்றால் அது மூலம் சிக்கல்கள் வரலாம். மிக மிக கவனம் தேவைப்படும் நாள் இந்த நாள். இன்று சனிக்கிழமை, சனி பகவானை கும்பிடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். 10ல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். எந்த சலுகைகள் நீங்கள் கேட்டு விண்ணப்பித்திருந்தாலும் மேலதிகாரிகள் அதை உங்களுக்கு வழங்குவார்கள். அதே நேரம் அஷ்டமத்தில் ராகு இருப்பதனாலே அதிகமான அலைச்சல் ஏற்படுகிறது. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யக்கூடிய சூழல் உருவாகிறது என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். காரியங்கள் கடைசியில் கைகூடிவிடும். கன்னிராசி நேயர்களே, ராசியிலேயே லாபாதிபதி சந்திரன். எனவே பொருளாதாரம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடும். தொழில் முன்னேற்றமும் உண்டு. தொலைபேசி வழியில் வருகிற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். புதிய நண்பர்களிடம் நீங்கள் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகின்றது. குறுபார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன் உண்டு.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும் நாள். வெளிநாட்டு பயணத்திலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். வெளிநாடு செல்ல வேண்டும், வெளி மாநிலம் செல்ல வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அந்த திட்டங்கள் இப்பொழுது நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் தென்படப் போகின்றது. இருந்தாலும் கூட அஷ்டமத்தில் குரு இருக்கின்ற பொழுது கொஞ்சம் யோசித்தும் நீங்கள் செயல்பட வேண்டும். அருகில் இருக்கும் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். உதவிக்கரம் நீட்ட நண்பர்களும் உங்களுக்கு முன் வருவார்கள், உறவினர்களும் முன் வருவார்கள். அலுவலகத்திலே மரியாதை கூடும். குறை சொல்லியவர்களே உங்களை பாராட்டுவார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு குறு பார்வை இருப்பதனாலே இல்லத்தில் நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இப்பொழுது நடைபெறப் போகின்றது. பெற்றோர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு உண்டு. பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிந்து அதன் மூலமாக வரக்கூடிய அந்த இடத்திலே வீடு கட்டலாமா அல்லது வாடகைக்கு விடலாமா, வாடகை கட்டணம் கட்டிவிடலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய விதத்தில் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. பொதுவாக இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிரிவலம் வருவது நல்லது. மலைவலம் வந்தால் உங்களுக்கு மகத்துவங்கள் அதிகரிக்கும். தனுசு ராசி நேயர்களே, 3ஆம் இடத்திலே சனி இருக்கின்றார். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு சில முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். 4ஆம் இடத்திலே ராகு. உடல் ஆரோக்கியத்திலும் தொல்லைகள், ஏதாவது ஜீரண கருவிகள் பழுதாவது, ஏதாவது ஒரு சிறு சிறு தொல்லைகள், கைவலி கால்வலி என்று வரலாம். கவனத்தோடு இருக்க வேண்டும். 6லே குரு இருப்பதனாலே உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் அருகில் இருப்பவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மனக்கசப்பு தரும் சம்பவம் 1-2 நடைபெறலாம். தேவைக்கேற்ற பணம் வந்தாலும் கூட விரயங்களே அதிகரிக்கும். இந்த நாளில் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். கிரிவலம் வருவது சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிக அற்புதமான நாள். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடப் போகின்றார்கள். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய மனையை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் நடைபெறும் சுபகாரியங்களை நீங்கள் முன்னின்று நடத்துவீர்கள். 2இல் சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற இயலும். கொள்கை பிடிப்போடும் செயல்படுவீர்கள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து வளம் காண வேண்டிய நாள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். மனக்கசப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் செலவிடக்கூடிய சூழல் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் எது நன்மை செய்தாலும் இன்று அது தீமையாகவே தெரியலாம். உறவினர் பகையும் உருவாகலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக நேரிடும். அவர்களின் கெடுபிடி அதிகரிக்கும். நீங்கள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. எனவே இன்றைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருக்க வேண்டிய நாள் என்று கூட கருதலாம். மீனராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் இன்று நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். புதிய வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது. கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து சென்று கொண்டிருப்பீர்கள் இதுவரை. ஆனால் இன்று தினம் உங்களுக்கு எல்லா உதவிகளும் தானாகவே வந்து சேரும். புத சுக்கிர யோகமும் இருக்கிறது, பரிவர்த்தனை யோகமும் இருக்கின்றது. அதில் 3ஆம் இடம் எனப்படும் வெற்றிகள் ஸ்தானத்திலே பரிவர்த்தனை யோகம் பெற்றிருப்பதனாலே வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.